ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல ட்ரீட் கிடச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்காங்க, நேற்று நம்ம கொடுத்த லெவல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது டைம் 10 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் வெளியில் வேலை போயிருந்தேன், மழை வேறு பெஞ்சுது. ஸோ ரொம்ப நாள் என்னால் ஹோல் ரெக்கார்ட் பண்ணுறது நிப்பாட்ட முடியல. ஸோ வெளியில் தான் பண்ணியிருந்தேன். அண்ட் ஓகே ஃபைன். இப்போது நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ரிவர்சல் ஜோனாக இந்த 2 ஜோன் கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க ஒரு கேப் அப் போட்டிருந்தாங்க. கேப் அப் போட்டுட்டு நம்ம ரிவர்சல் வரல, பட் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே ரொம்ப நேரமாக தங்கிட்டாங்க. இது ஒரு ஃப்ளாட் மாதிரி தான் இன்றைக்கி நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஒரு ஃப்ளாட் தான், சின்ன சின்ன அப்பப்போ ஒரு இன்ட்ராடே மூமெண்ட்ஸ் இருந்துச்சு, பட் ஒரு ஃப்ளாட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நிஃப்டியில் நான் ட்ரேட் எதுவும் போகல, பட் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சதானா இல்லை, ப்ராப்பரான மெத்தடில் இங்கேயும் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் நேத்தி இல்லை முந்தா நேத்தியை நம்ம சொல்லியிருந்தோம். நேத்தி இந்த ஜோனை டேப் பண்ணதும் ஒரு பெரிய ரலி 600 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. லிட்ரலி இந்த மல்டிபிள் டச்சஸை நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். அது அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்கள். இது எல்லாரும் ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஹவெவர் மார்க்கெட்டுக்கு நியூஸ் லைவில் வர்றதெல்லாம் நமக்கு தான் அது லைவ் நியூஸு. மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு அது ஆல்ரெடி தெரியும். அவங்க அதை அவங்க அதை ப்ளே பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அது நமக்கு மட்டும்தான். எண்ட் ஆஃப் த டே ப்ரைஸு இவ்வளோ பெரிய ஃபால்லையும் எங்கே ரிவர்சல் எடுத்தாங்க? ஸ்டில் நாங்கள் இந்த புட் ரைட்டர்ஸு மார்க்கெட்டை விட்டு தர ரெடியாக இல்லை கைஸ். இதுதான் ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம். இந்த புட் ரைட்டர்ஸு இங்கே இருக்கிறவங்க விட்டு தர ரெடியாக இல்லை. அந்த ஒரே ஒரு ரீசனுக்கு தான் மார்க்கெட்டு திரும்ப இந்த இடம் வந்ததுமே நான் ஒரு கால் ட்ரேட் எடுத்திருந்தேன். என்னோடய ரெஸ்டாரண்ட்ஸில் நான் போய் க்ளோஸ் பண்ணேன். அகைன் பாருங்கள், எனக்கு மார்க்கெட்டு இங்கே என்னுடைய ரிவர்சல் ஜோனில் இங்கே ஒரு டோஜி போட்டாங்க. டோஜியை மேலே கட் பண்ணாங்க, பட் இந்த ஜோனுக்குள்ளே போட்டதெல்லாம் நான் வெயிட் பண்ணேன். அகைன் இந்த டோஜியை கட் பண்ணியுமே இந்த டோஜியோட ஹையும் இந்த ஜோனையும் ஸ்டாப் லாஸாக வச்சு நான் ஒரு ட்ரேட் போயிருந்தேன். சிம்பிள். எனக்கு பெரிய ஸ்டாப் லாஸே கிடையாது, வெறும் 20 பாயிண்ட்ஸ் தான் ஸ்பாட்டில் எனக்கு கிடச்ச டார்கெட். பாருங்கள், 1:10. ஓகேங்களா? இதே ட்ரேட் நான் மார்னிங் இங்கே எடுத்திருந்தேன். எனக்கு இந்த லெவலுக்கு வரும்போது ப்ரைஸ் தெரியும். அந்த ப்ரைஸை நான் மேட்ச் பண்ணி கரெக்டாக நான் போட்டிருந்தேன். எனக்கு கரெக்டாக ட்ரிகர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த ட்ரேடில் நான் எடுக்கல. ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க், இங்கேயே நான் வெளில வந்துட்டேன். எனக்கு இந்த இடத்துல எனக்கு அங்கே ப்ரைஸில் வந்துட்டாங்க, நான் வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு நோ ட்ரேட் ஜோன் தான். அகைன் இங்கே விற்கும். ஆக்சுவலி இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துருச்சு. ஒரு 1 மினிட்குள்ளே இது முடிச்சிட்டாங்க. ஸோ இதை நான் இதெல்லாம் நான் கன்ஃபார்ம் பண்ணி ஃபால் ஆகுது, நல்ல ஃபால் போய் இந்த ஃபாலிங் நைஃபை பிடிக்கலான்னா நான்லாம் காயப்பட விரும்பலை. ஸோ நான் அந்த ட்ரேட்லாம் நான் எடுக்க மாட்டேன். இந்த பவுன்ஸ் பேக்கே நான் கேப்சர்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க விழுகிறது ஏன்னு நமக்கு தெரியாது. இவங்க பவுன்ஸ் பேக் ஆகும்போது தான் நமக்கு இந்த ரைட்டர்ஸ் ஸ்டில் ஹோல்டிங்கில் இருக்காங்கன்றதே நமக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு நியூட்ரல் மைண்ட் செட்டில் நான் அந்த இடத்துல நான் உள்ளே போக மாட்டேன். ஸோ ஐ எம் வெரி கிளியர் ஆன் தட். எனக்கு என்ட்ரி கொடுக்குறியா நான் போகிறேன், இல்லைனா இல்லை, நோ ப்ராப்ளம் ஆன் தட். ஓகேங்களா? ஸோ இந்த லாஜிக் தான். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நான் ஒரு 450 பாயிண்ட்ஸ் மேலே நான் கேப்சர் பண்ணேன். ஜஸ்ட் 40 பாயிண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாப் லாஸ் தான் ரெண்டுமே சேர்த்து எனக்கு வந்துச்சு. அண்ட் ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணலை. பட் ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு நம்ம ரிவர்சல் ஜோன்ஸ்க்கு சைட்லேயே தான் மார்க்கெட் இருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு ரிவர்சல் ஜோனை ப்ரீச் பண்ணி இங்கே ஒரு லாங் விக் டோஜி மாதிரி போட்டிருந்தாங்க. இதிலெல்லாம் நான் கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி நியர்லி ஜோன்ஸ் இருந்துச்சுன்னா நான் எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா இவங்க டிசிஷன் எடுக்க முடியாத இடத்துல இருக்காங்க. எய்தர் மேலே போகலாமா கீழே போகலாமான்னு அவங்க பிளான் பண்ணலை. ஸோ அந்த இடத்துல நம்ம போய் போனோம்னா மேலே ஒரு விக்கு கீழே ஒரு விக்கு போட்டு நம்ம எஸ்எல்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் ஃபின் நிஃப்டி நான் போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த இடம் நான் போயிருப்பேன். இங்கேருந்து நான் ரேலி பிடிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா இவங்க என் ஜோனை உடைக்கல. அகைன் எனக்கு எங்கள் ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல உடச்சிருக்காங்க, கண்டினியூஸாக உடச்சிருக்காங்க. இந்த கேண்டலோட ஹையில் நான் என்ட்ரி எடுத்திருப்பேன். இந்த லோவையோ இல்லை இந்த லோவையோ ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரையலில் இந்த செகண்டு ரெசிஸ்டன்ஸில் என் டார்கெட்டை புக் பண்ணிட்டு நான் வெளில வந்துடுவேன். ஸோ இதுதான் நான் ரிப்பீட்டடாக சொல்லக்கூடிய விஷயங்கள். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ மிட் கேப் பொறுத்த வரைக்கும் நான் நேற்று தெளிவாகவே சொல்லியிருந்தேன். இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இருந்தால் எந்த ட்ரேடுமே எடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். சரி, இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட்டு காலையிலேருந்தே இருந்துருக்குறாங்க. அப்ஸு டவுனு தான். இந்த இடம் போயிருக்கே அப்படின்னா போயிருக்கு.
பட் எனக்கு கன்ஃபர்மேஷனே கொடுக்காம இதெல்லாம் போன வேகத்தில் திரும்ப வந்துடுவாங்க. ப்ரீமியம் எந்த அளவுக்கு போயிருக்குன்றதை நீங்கள் போய் ப்ரீமியம் சார்ட்டில் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைம் ஃப்ரேமுக்கும் அதாவது 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் ப்ரீமியம் வந்து புட் சைடில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு போய் பாருங்கள். உங்களுக்கு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க நான் ஏன் இந்த இடத்துல போகலன்றதை. அகைன் நான் கால் ட்ரேட் போனது இந்த இடத்துல போனேன். ஏன் அப்படின்னா பிரேக் அவுட்டு, இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாங்க, ரீட்ரேஸ்மெண்ட்டில் கரெக்டாக எனக்கு டோஜி மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த ஹையை கட் பண்ணதுமே எடுத்துருக்கலாம். இந்த லோ எஸ்எல் வச்சுட்டு என் ரெசிஸ்டன்ஸை டார்கெட் வச்சுட்டு நீங்கள் போயிருக்கலாம். நான் இந்த ட்ரேட் எடுக்கல, ஏன்னா நான் மிட் கேப்பில் ட்ரேட் பண்ண மாட்டேன். எனக்கு அது நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். பட் என்னுடைய லெவல்ஸில் என்ட்ரி மெத்தட்ஸை வச்சு என்னென்ன ட்ரேட் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நான் சொல்லியிருக்கேன். அண்ட் சரி வாங்க, இப்போ நம்ம நாளைக்கு என்ன லெவல்ஸ்ன்றதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கைஸ், இது வந்து நாளைக்கான லெவல்ஸு. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அண்ட் 24,592 அண்ட் 24,570 இது ஒரு சின்ன ஜோனாக போட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்த ஜோனுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆஸ் எப்பயும் போல தான் ட்ரேட் எடுக்காதீங்க. அது வந்து ஒரு அன்செட்டில்டான ட்ரேட் செட்டப்லாம் இருக்கும். அண்ட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் 24,500 அண்ட் 24,635 இது ரெண்டுமே வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ண நாளைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்டு டே டு டே வந்து ஒரு புது ஹை வச்சுக்கிட்டே தான் போகிறாங்க. பட் ஒரு 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 லைக் என்ன செட்டில் இவங்க போகிறாங்கன்றதை இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ எனிவே மார்க்கெட் கேர்ஃபுல்லாக இருங்க. நான் மற்றவங்க மாதிரி அந்த 1000 பாயிண்ட் விழும், அடுத்த வாரம் மார்க்கெட்டே படுத்துரும், அதெல்லாம் இல்லை. நம்ம இன்ட்ராடே பிளேயர்ஸு, இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணுதோ அதுதான் நமக்கு தேவை. ஸோ நாளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணுறாங்களோ என்ன பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் நமக்கு வந்து அந்த டேட்டாவோடு நம்ம முடிச்சுட்டு நம்ம வெளில வந்துடலாம். ஏன்னா அது சின்ஸே ஒரு பையராக இருக்கீங்கன்னா பெருசாலாம் நம்ம நியூஸஸ் பார்க்கவோ இல்லை சஜஷன்ஸே வேணாம். இன்ட்ராடேயில் நமக்கு என்ன மூவ்மெண்ட்டோ அதுதான் நம்ம மூவ்மெண்ட். அதில் நமக்கு என்ன கிடைக்குதோ எடுத்துகிட்டு வெளில வரணும். இதுதான் நம்மளுடைய பிளானாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 52,460 அண்ட் 52,328 இது ரெண்டுமே வந்து நல்ல ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு வந்து ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா ஃபின் நிஃப்டியோட ஜோன் ரொம்ப சின்னதாக வருது, பேங்க் நிஃப்டியோட ஜோன்ஸும் ரொம்ப சின்னதாக வருது. ஸோ நாளைக்கு ஓப்பனிங்கில் ஒரு வால்டாலிட்டி, ஒரு நல்ல மூவ்மெண்ட் காட்டி ஃபின் நிஃப்டி சைட்வேஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னா ப்ரீவியஸாக இதுதான் நமக்கு நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று என்ன சப்போர்ட் எடுத்தோன்னா மேக்ஸிமம் அதான் நான் சப்போர்ட்டாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த லெவலை நான் ஜோனாகவே போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு ரெக்டாங்கிள் தான், உங்களுக்கு லைன் மாதிரி தெரியும், ஜூம் பண்ணால் தெரியும். இது ரெக்டாங்கிள் தான். அது ஏன் அந்த சின்ன ரெக்டாங்கில் போட்டிருக்கேன், எனக்கு அங்கே ப்ரைஸில் அந்த ரெக்டாங்கிள் வந்து ஒரு 7 ரூபாவில் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால் நான் இந்த ப்ரைஸும் அந்த ப்ரைஸும் நான் மேட்ச் பண்ணதை தான் நான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ப்ரைஸிங் மேக்ஸிமம் மேட்ச் ஆயிடுவாங்க. அந்த 7 ரூபாலேருந்து ஒரு 10 ரூபாய்க்குள்ளே எனக்கு மேட்ச் பண்ணிடுவாங்க. அதை வந்து ஆக்சுவலி நடக்குது எனக்கு அது. ஸோ நான் அதை பார்த்துருவேன். அண்ட் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ரெசிஸ்டன்ஸ் பற்றி நீங்கள் அப்படியே ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து 23,691 23,627 இது வந்துமே ஒரு ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பீரியை வந்து மேபி 800 to 500 இந்த 300 பாயிண்ட்ஸ்குள்ளே நாளைக்கு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மார்னிங் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்தாலுமே அதுக்கப்புறம் இவங்க சைலண்ட் பண்ணிடுவாங்க. ஆர்எல்ஸ் மார்னிங் சைலண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஈவினிங் ஒரு வயலண்ட்டான மூவ்மெண்ட் காட்டுவாங்க. அதெல்லாம் கிடையாது. மார்னிங் சைலண்ட்டாக இருந்துட்டாங்கன்னா ஈவினிங்கில் வந்து பெரிய மூமெண்ட்ஸ் இது வரைக்கும் நடக்கலை. பட் மார்னிங்கில் நல்ல மூவ்மெண்ட் நடந்துச்சுன்னா ஈவினிங் வரைக்கும் அவங்க அந்த மூவ்மெண்ட்டை சைலண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ எக்ஸ்பைரி கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். குவான்டிட்டியை வந்து லாட் சைஸை கம்மி பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் மிட் கேப் பொறுத்த வரைக்கும் ஆசிடிசி இன்றைக்கி எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. ஸோ ஜோன் சின்னதாக வந்துட்டாங்க. நாளைக்கு உங்கள் ஜோன் கொஞ்சம் பெருசாக வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். 12,526 அண்ட் 12,516 இதுதான் வந்து இவங்களுக்கான நாளைக்கு ரிவர்சல் ஜோன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் இங்கே இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. சாரி, எனக்கு இங்கே மழை ஆக்சுவலி. ஸோ எனக்கு ஒரு ஃபேஸ் கரண்ட் இல்லை. ஸோ கொஞ்சம் அர்ஜென்ட்டாக நான் பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நோட் பண்ணுறதுக்கான டைம் நீங்கள் கொடுக்குறேன் நான், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் நாளைக்கான லெவல்ஸ் கைஸ். ஸோ நாளைக்கு இப்போ அப்கமிங்கில் ஈவெண்ட் இருக்குது. இந்த வீக் அண்ட் நெக்ஸ்ட் வீக்ஸில் வந்து ஈவெண்ட்ஸ் இருக்குது. ப்ரீமியமோடைய மொமெண்டமை தயவு செஞ்சு நல்லா பாருங்கள். ப்ரீமியமுக்கும் எண்ட் ஆஃப் மார்க்கெட்டு உங்கள் ப்ரீமியம் ஓப்பனிங் ப்ரீமியமுக்கும் ஓப்பனிங் அந்த க்ளோசிங் ப்ரீமியமுக்கும் ஓப்பனிங்கோட மார்க்கெட் அண்ட் க்ளோசிங்கோட மார்க்கெட்டுக்கும் அந்த ப்ரீமியமில் எந்த அளவு டிகே நடக்குதுன்றதை பாருங்கள். இந்த வீக்கை மட்டும் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்லேயும் போயிட்டு அந்த ப்ரைஸிங்கோட டிகே எவ்வளோ நடக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம ஆஸ் அ பையர்ஸாக இது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். ஸோ டிகேஸ் நடக்குதுன்னா நம்ம அந்த ட்ராப்லலாம் போய் மாட்டிக்கக்கூடாது.
ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆஸ் இட் இஸ் எஸ், வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு எல்லாருக்கும் நல்ல ட்ரேட் அமையத்துக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லோரும் அவங்க கேபிட்டல் சேஃப் பண்ண நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.